கடலூர் மாவட்டம் அவினாஷிபாளையம் தாராபுரம் சாலையில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான பொறியியற் கல்வியினை அளிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் பொறியியல் கல்லூரி ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் தலைவர் திரு KM தங்கராஜ் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். பொதிகை டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியானது 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கும் காலத்தில் 15 பேராசிரியர்களோடு 125 மாணவர்களோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி 6 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 150 பேராசிரியர்களையும் 2000 மாணவ மாணவிகளையும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரி நிர்வாகம் என்னை தலைவராகவும், என்னோடு சேர்ந்து திரு கருப்பணசாமி அவர்களை உபதலைவராகவும், திரு கோவிந்தசாமி அவர்களை பொருளாளராகவும், எனது துணைவியார் சாவித்திரி அவர்களை இயக்குநராகவும் கொண்டு இயங்கி வருகின்றது. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. பொதிகை டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். கோவிந்தசாமி ஆகிய நான் இக்கல்லூரியின் பொருளாளராக இருந்து வருகிறேன். +2 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு என்னுடைய கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களது கல்லூரியில் உள்கட்டமைப்பு சிறப்பாக செய்துள்ளோம் மற்றும் வாகன வசதிகளும் செய்து உள்ளோம். +2 முடித்த ஏழை மாணவர்களுக்கு செந்தில் வேலவன் சார்ட்டப்பின் அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் ரோட்டரி சங்கம் மூலமாகவும் சிறப்பு சலுகை மூலமாக ஏழை மாணவர்கள் படித்து வருகிறார்கள். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. பொதிகை டிவி நேயர்களுக்கு வணக்கம். myself Dr. Magadeshwaran, Principal, Jai Shriram Group of Institutions. Our institution started in 2009 under the Senthil Velavan Charitable Trust. We are having courses of UGE starting from Computer Science Engineering, Civil Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronics Engineering, Mechanical Engineering. We are having 5 PG programs. Civil Engineering, we are having Structural Engineering. For Computer Science Engineering, we are having Computer Science Engineering. Electronics and Communication Engineering, we are having Applied Electronics Engineering. For electrical, we are having power electronics drive. For mechanical, we are having a computer design and computer manufacturing engineering. Additionally, we are having a MBA program, Master of Business Administration program. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் இயற்பியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன.
Sita from EC department. நான் எங்கள் காலேஜ் ஜெய் ஸ்ரீராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறோம். நாங்கள் எங்கள் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்களாவே முன் வந்து செஞ்சு கொடுக்கறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ் கொண்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. கெஸ்ட் லெக்சர்ஸ்னால் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அதர் காலேஜஸ்லேருந்து இல்லை வெளியே ஃபாரினர்ஸ் யாராச்சும் வந்து எங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிறாங்க. எங்கள் கோர் கம்பெனிஸாக எங்களுக்கு எந்த சைட் போகணுன்றது கூட தெரியாது. எங்களுக்கு ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா கோர் கம்பெனிஸ்னு நிறையா இருக்குது. ஸோ வந்து நாங்கள் கோர் கம்பெனிஸ்க்கு தான் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சொல்லித்தராங்க. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. லேப்லாம் வந்து ரொம்ப ஹை குவாலிஃபைடு அண்ட் ஹை டெக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு எங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி அதுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணுறதுனால நாங்கள் இன்னுமே நிறைய மோட்டிவேஷனோட நாங்கள் நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸாக அதர் காலேஜஸ்லாம் போய் ப்ரெசென்ட் பண்ணுறோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்புறம் குவிஸ் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் எங்களுக்கு டெவலப் பண்ணுறாங்க. இக்கல்லூரியில் உள்ள மின்னியல் ஆய்வகத்தில் அதிநவீன கருவிகளுடன் வெகு சிறப்பான ஆய்வகம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் நிறைய கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம் ரூரல் பேக்ரவுண்ட் பசங்களுக்கு. அதோட அடிஷ்னலாக இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கு வந்து கம்பெனி வந்து எப்படி வந்து கம்பெனியில் போய் எப்படி நம்ம பண்ண முடியும் வந்து பையனுக்கு வந்து ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன் செல்னு ஒரு செல்லு வச்சுருக்கோம். இதில் என்ன முக்கிய அம்சம் என்னென்னா இதில் எல்லா டிபார்ட்மெண்ட் மாணவர்களும் வந்து அதில் கலந்து கொண்டு அவங்களோட திறனை வந்து வெளிப்படுத்தலாம். இப்போ கம்பெனியில் போய் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையனுக்கு சிவில் தெரியாது, சிவில் படிக்கிற பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த பண்ணுறதா வந்து டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன் செல். இந்த செல்லு மூலயமா வந்து ஒருத்தரையும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவில் இன்ஜினியரிங் பிரிவின் கீழ் சர்வே லேப், கான்கிரீட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி லேப், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேப் ஆகிய ஆய்வகங்கள் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. என் பேர் அபிராமி, இவ பேர் சசிப்ரியா. நாங்கள் 2 பேரும் ஃபைனல் இயர் இசிஇ டிபார்ட்மெண்ட் ஜெய் ஸ்ரீராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறோம். நாங்கள் சிடிஎஸில் ப்ளேஸ் ஆகிருக்கோம். நாங்கள் சிடிஎஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் காலேஜில் கொடுத்த ட்ரைனிங் தான். நாங்கள் 3rd இயர் படிக்கும்போதுலேருந்தே எங்களுக்கு ஆப்டிடியூட், குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் ஹெச்ஆர் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக கிளாஸ் வச்சு எங்களுக்கு ட்ரைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கம்பெனிஸ்லேருந்து ஹெச்ஆர் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் நடக்கும். இதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இந்த நேரத்தில் எங்கள் மேனேஜ்மெண்ட், எங்கள் பிரின்ஸிபல், எங்கள் ஹெச்ஓடி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் எங்களை என்கரேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. I am S. Saranya from first MBA, Jai Shriram School of Management Studies. I like to be here and I am proud to be the part of the institutions. Here we are provided with the various kinds of skills, knowledge, creativity and willpower to develop ourselves and to motivate and to develop our nation. சாயில் இன்ஜினியரிங் லேப் மண்ணின் தன்மைகள் மற்றும் தரம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டு கண்டறிய தேவையான இயந்திரங்களை உள்ளடக்கியது. This is Bhagat Singh. Actually, I am an alumni student of Jai Shriram Group of Institution. Actually, I would like to huge thanks to my college and Dean ma'am and who are all encouraged me, because now currently I am working in a GOS LHL restaurant group of a restaurant. It's actually it's a one kind of a corporate company. Actually, they have more than 55 branches in the worldwide crossing the boundary line also. Actually, for the reason, actually I would like to thank to my colleges, faculties and dean ma'am, because they given the lots of training program like a soft skill program and the personality development program as well as the communication development program. Lots of things they given. That's why I'm currently I'm this position.
இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ள சூழ்நிலை பொறியியல் ஆய்வரங்கில் நவீன உபகரணங்களோடு ஆராய்ச்சிகள் மாணாக்கர்களுக்கு தேர்ந்த ஆசிரியர்கள் மூலம் சொல்லித்தரப்படுகின்றன. Hi, this is Ashwin Jaya from Jai Shriram Group of Institutions, and he is R. Praveen Raj. We are here to explain about our department achievements. We have well facilitated laboratories for soil, concrete and other regardings. We have published more than 120 journal papers, and yet 50 plus are to be published. Moreover, special training for placements and other communication and aptitude classes are also being conducted. We are guided and motivated to do many projects as well as to participate in international conferences, etc. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ASP, TSP, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. எங்கள் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டோடு அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அனைத்து லேப் வசதிகளோடு எங்கள் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் கல்லூரியில் நூலகத்தில் 30,000 நூல்களோடு நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் கல்லூரியில் NPTEL IIT உடைய கோர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு டிஜிட்டல் ஐசிகள் பற்றியும் அவைகளின் உபயோகங்கள் பற்றியும் பயன்பாடுகள் பற்றியும் பயிற்சிவிக்கப்படுகிறது. கவுண்டர் ஐசி பற்றியும் மைக்ரோ ப்ராசஸர் பற்றியும் அதன் மெமரி மற்றும் செயல்பாடுகள் பற்றியும் நேரடியாக செய்முறை பயிற்சி வகுப்புகள் மூலம் கற்றுத்தரப்படுகிறது. எங்கள் கல்லூரியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் பேருந்து வசதிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கல்லூரியில் இந்த ஆண்டு சிறப்பு சலுகையாக பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகையோடு அவர்களை கல்லூரியில் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்கள் கல்லூரியில் இந்த ஆண்டு NRI PIO என்று வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலும் AICTயிலும் பர்மிஷன் பெற உள்ளோம். நம்மளோட ரிசல்ட், எங்களோட மாணவர்கள் எல்லாமே ரூரல் பேக்ரவுண்ட், அதாவது கிராமப்புற மாணவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனில் வந்து நம்ம லோ கட் ஆஃப் மார்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 90 கட் ஆஃப்லேருந்து 199 கட் ஆஃப் வரைக்கும் எங்களோட காலேஜில் வந்து அட்மிஷன் ஆகியிருக்காங்க. இந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டி தரவரிசை பட்டியலில் வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு 2 பேட்ச் வந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா 506 இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 62வது இடத்துல இருக்கோம். நமது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து 1ஆவதாக இருக்கோம். இதை வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கொள்கிறேன் இந்த நேரத்தில். அடிப்படை தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கும் பயிலகமாக
இக்கல்லூரியில் உள்ள பணிமனை விளங்குகிறது. பணிமனையில் பொறிப்பகுதி பொருத்துதல், தச்சு பயிற்சி, பற்ற வைத்தல், கருமான் பட்டறை, வார்ப்பு பயிற்சி போன்றவை பல பிரிவுகளில் செய்முறை பயிற்சி விரிவாக அளிக்கப்படுகின்றது. பணிமனையில் பயிற்சி பெறும் மாணாக்கர்கள் மேற்கண்ட பிரிவுகளில் சிறந்த வல்லுநர்களாக உருப்பெறுகின்றனர். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லா மாணவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸு அதில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது, வெளி கல்லூரிகளுக்கு போய் அவங்களோட திறனை காட்டிக்கிட்டு பசங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. எங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பாக தொழில் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு எங்களுடைய நிறுவனமான பரணி ஹைட்ராலிக் என்ற நிறுவனமும், ஜெயவிஷ்ணு ஸ்பின்டெக்ஸ் என்ற நிறுவனமும், கேஎம் நெட்வேர் என்ற நிறுவனமும், ஜெயவிஷ்ணு டெக்ஸ் ப்ராசஸ் என்ற நிறுவனமும் எங்கள் சொந்த நிறுவனம் இருக்கின்றது. எங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் 6 மாத காலம் அதில் சென்று பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கல்லூரியில் மாணாக்கர்களின் கலை திறனை வெளிப்படுத்தவும் மாநாடுகள் நிகழ்த்தவும் வசதியாக சிறப்பானதொரு கலையரங்கமும் அமையப்பெற்றுள்ளது. இக்கல்லூரியில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதி சிறப்பாக செய்துள்ளோம். மாணாக்கர்கள் தங்கி படிக்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய தங்கும் விடுதி அமையப்பெற்றுள்ளது. இத்தங்கும் விடுதியில் சுகாதாரத்துடன் கூடிய உணவு விடுதியும் அமையப்பெற்றுள்ளது. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வச்சு ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். இதனால் வந்து என்னென்னா எங்களுக்கும் மாணவர்களுடைய நெருக்கம் அதிகமாகறதுனால வந்து பேரண்ட்ஸும் வந்து எங்களோட கோஆர்டினேட் பண்ணி டே நைட் வந்து ஒர்க் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா தரமான ஃபுட்டு நாங்கள் இருக்கிறதுலே வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் வாங்கிட்டுருக்கோம். எங்களோட கல்லூரிகள் பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து தனியாக வந்து சாப்பாடு வந்து செய்கிறதில்ல. எல்லாத்துக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், எங்களோட மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து மதியான சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் சாப்பாடில் வந்து தரமும் அதிகமாக இருக்கும். ஹாஸ்டல் ரூமில் பார்த்திங்கன்னா 3 மாணவர்கள் தான் இருக்காங்க. அந்த 3 மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிஸ்டம் வச்சுக்கலாம். அவனோட எல்லாமே வந்து லேப்டாப் தனியாக வச்சுட்டு அவன் வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒய்ஃபை கேம்பஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். 24 நேரமும் வந்து அவனுக்கு நெட் ஃபெசிலிட்டிஸோட லேப் இருக்குது. அவனோட லேப்டாப்புக்கு வந்து தனியாக நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி அவன் வந்து வச்சுக்கலாம். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. இக்கல்லூரி முதல்வர் முறையில் இந்த ஆண்டு +2 மாணவர்கள், பரீட்சை எழுதும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இப்போது உள்ள மாணவர்கள் எல்லாருமே வந்து தொழிற்கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பல சலுகைகள் வந்து கொடுத்து நம்மளோட வந்து தொழில்முறையை வந்து நம்ம முன்னேற்றி கொண்டிருக்காங்க. அப்துல் கலாம் சாரோட கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காக உங்களோட இளைஞர்கள் எல்லாருமே வந்து தொழிற்கல்வி எடுத்து படித்தால் கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது. இதில் வந்து அவங்களோட திறனை வந்து மேல் வளர்த்து கொண்டு ஒழுக்கத்தையும் நிறைவேற்றி கொண்டால் இதுக்கு வந்து பெற்றோர்கள் எப்படி வந்து நீங்கள் ஒரு மாணவர்கள் வந்து +2 படிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறீங்களோ
அதே லெவலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி மேற்கல்வி படிக்கிறதுக்கு வந்து தொழிற்கல்வி படித்தால் மேலும் வந்து முன்னேறி அவன் வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் வந்து வழிநடத்தி செல்லலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பொதிகை நேர மக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்று நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய் திடமாய் கனவு வெடிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். அறிவு, தெளிவு, பண்பு, ஒழுக்கம் எனும் கூற்றுக்களை சிதறாமல் செம்மையாக சேவை நோக்குடன் மிகச் சிறந்த கல்வியினை பல்நோக்கு சிந்தனைகளுடன் பல்கலை வளர்த்து படர்ந்து அறிவுச் சோலையாய் பசுமை நிறைந்து விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். எங்கள் கல்லூரியினுடைய நோக்கமே கிராமப்புற மாணவர்களை, விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களை, ஏழை எளிய மாணவர்களை முழுமையான பொறியாளராக்குவதும் அவனை முழுமையான தொழிலதிபராக்குவதுமே இந்த கல்லூரியினுடைய முழுமையான நோக்கமாகும். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.